राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो राधा रानी की जय 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 जय। பக்தி ரொம்ப அழகானது, ரொம்ப சுலபமானது. அந்த பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா பிரஜவாசிகள் போலே அப்படின்னு சொல்லலாம். பிரஜவாசிகள்ல பார்த்தோம்னா ஆண்கள், பெண்கள், வயசானவர்கள், குழந்தைகள், இளவயசுக்காரா எல்லாரும் இருந்தா அத்தனை பேருமே அழகான ஒரு கிருஷ்ண பக்தி பண்ணார்கள். இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கார்கள். அத்தனை விசேஷம். முந்தா நேத்திலாம் பார்த்தீங்கன்னா ஏகாதசி, எல்லா குழந்தைகள், இளவயசுக்காரா, வயசானவா, நெட்டை, குட்டை, குண்டு, ஒல்லி, கருப்பு, சிவப்பு, நீ எத்தனை விதமா வெரைட்டி சொல்லல, அத்தனை விதமான ஜனங்கள் பிருந்தாவன பரிக்கிரமா பண்ணிட்டு இருந்தா. அப்ப இந்த பக்தி அப்படியே இருந்துட்டு இருக்கு. அவ பாட்டுக்கு ஜபிச்சுண்டு நடந்துட்டு இருக்கா. அது எத்தனையோ ஸ்திரீகள்லாம், கணவனை இழந்த ஸ்திரீகள், சில பேர்லாம் சொல்றது கணவன் இல்லாதவர்கள், கல்யாணம் ஆகாதவர்கள், சில பேருக்கு குழந்தை கிடையாது, சில பேருக்கு அப்பா அம்மா இல்லை, எல்லாமே உண்டு இல்லையா உலகத்துல. அந்த மாதிரி பலதரப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் எல்லாருமா பிருந்தாவன பரிக்கிரமா பண்ணி கொண்டிருக்கார்கள். அப்ப பக்திக்கு வயசோ இல்லாட்டி ஆணோ பெண்ணோன்ற வித்தியாசமோ இல்லைன்னா பணம், காசு, படிப்பு, பதவி, அழகு எதுவுமே முக்கியம் இல்லை. மனசுதான் முக்கியம். அப்ப பக்தி நம்முடைய ஒரு பெரிய சொத்து. நம்ம மனச அப்பாடா அப்படின்னு வச்சுக்கிறதுக்கு இந்த பக்தி ஒரு பெரிய சகாயம் பண்றது. ஏன்னா ஆபீஸ்ல எல்லா நாளும் எல்லா விஷயம் ஒழுங்கா நடக்கும் கிடையாது. சுத்தி இருக்க மனுஷன் எல்லா சமயத்திலும் ஒரே மாதிரி இருப்பான்னு கிடையாது. இயற்கை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், நாமளும் மாறுவோம் இல்லையா. உலகத்துல நாம நம்மள ஹேண்டில் பண்றது, மெயின்டைன் பண்றது, இதுதான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. மற்றவர்கள் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாது, இப்படி பழகணும், இப்படி பழகக்கூடாது, இதெல்லாம் நமக்கு கண்ட்ரோல்ல இல்லவே இல்லை. சரி, இவர்கள் இப்படி பழகிறார்கள், நான் அப்படி பார்த்துக்கிறேன், என்ன அவ்வளவுதான். இந்த லிமிட் தான் உங்ககிட்ட இருக்க வழிய உங்ககிட்ட அவர்கள் எப்படி பழகணும்னு தீர்மானிக்கலாமே ஒழிய நீங்க அவர்கள் இப்படிதான் பழகணும் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட முடியாது.
ஸோ உங்க கண்ட்ரோல் என்ன இருக்குன்னா நீங்க மட்டும்தான் இருக்கு. அந்த விஷயத்தை மட்டும்தான் நீங்க கவனிக்க முடியும். பக்தி அதுக்குதான். நாம நம்மளை ஹேண்டில் பண்றதுக்கான மெத்தடு தான் பக்தி. நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஏமாற்றங்கள், நம்முடைய கோபதாபங்கள், நம்முடைய சுகதுக்கங்கள், நம்முடைய மான அவமானங்கள், இதை ஹேண்டில் பண்ணணும். சரியா? இதைத்தான் சமர்த்த ராமதாசர் அவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார். பார்த்து பார்த்து அதையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா சொல்லி கொடுக்கிறார். அப்படிதான் வேணாபாயி, இப்ப வேணா சுவாமி ஆயாச்சு. இள வயசுல கணவனை இழந்தவள் இன்னைக்கு எந்த மீரஜில் அவளை விதவிதமா எல்லாம் பேசினாளோ நடத்தினாளோ, அதே ஊர்ல தன் மாமனார் மாமியார் அவர்களோட அழகா சமர்த்த ராமதாசனுடைய மதத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு பொசிஷன் அவள் அடைஞ்சுட்டாள். இதான முன்னேற்றம் இல்லையா வாழ்க்கையில? அவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவள் எந்த விஷயத்தை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும்ன்றத சமர்த்த ராமதாசர் அவளுக்கு புரிய வச்சுட்டார். ஸோ உங்க குரு உங்களை தயார் பண்றதெல்லாம் என்ன தெரியுமா? உங்களை நீங்களே பார்த்து கொள்வதற்கு உங்களை தயார் செய்கிறார். இதுதான் உண்மை. இண்டிபெண்டன்ட் ஒரு வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா? யாரையும் டிபெண்ட் பண்ணாம சுதந்திரமா இருக்கு. எது தெரியுமா சுதந்திரம்? உங்களை நீங்க பார்த்து அழகாக எடுத்துட்டு போகிறது தான் சுதந்திரம். மற்றவர்களின் சுதந்திரத்தை பறிக்க கூடாது, பறிக்கிறார்கள் இப்படிலாம் பேசவே கூடாது. உங்களை நீங்க ஜாகிரதையா செஞ்சு யாரும் உங்களை சுதந்திரத்தை பறிக்க முடியாது இல்லையா? இதான உண்மை. டோன்ட் பிளேம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். வெளியில இருக்க விஷயங்கள், வெளி மனிதர்கள் எல்லாருமே வெளியில தானே உங்களுக்கு. அது தாயோ தந்தையோ மகனோ மகளோ சகோதரனோ சகோதரியோ பெண்டாட்டியோ கணவனோ பந்துவோ யாரா வேணா இருக்கணும், எல்லாருமே உங்களுக்கு வெளியில இருக்கவா தானே. சரிதானே? பார்த்துக்கோங்க. நமக்கு பிடிக்காத மனிதர்களோட ஒரு இடத்துல வாழ வேண்டி இருக்கும். அங்கேயும் நாம ஒரு நிதானமா இருக்கணும். ரொம்ப பிடிச்சவர்களோடையும் ஒரு வாழ்க்கை இருக்கும். அங்கேயும் ஒரு நிதானம் வேணும். ரெண்டு இடத்துலயும் நிதானம் வேணும். பிடிக்கலையர் உருன்னு கோபமா இருக்கக்கூட, பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப ஓவரா ஈஷிக்கிறதுன்னு சொல்லுவாள். அப்படியே ஓவரா அப்படியே குழஞ்சின்னு இருக்கக்கூடாது. எல்லாத்துலயுமே ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட், பேலன்ஸ்டு லைஃப் சொல்றா இல்லையா? உடம்பு நல்லா பேலன்ஸ்டு டயட் வேணும்ன்றா இல்லையா? இத்தனை ஒண்ணுமே எல்லாத்தையும் அப்படியே அப்ரப்டா நிறுத்தக்கூடாது. இவ்வளவு காய் சாப்பிடணும், அதுக்கப்புறமா இவ்வளவு ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், இவ்வளவு கார்ப் எடுத்துக்கணும். இதெல்லாம் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு பெயர். நம்ம நிஜமாவே பேலன்ஸ்டு டயட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வர்றது சனாதன தர்மத்தில் இருக்கு. ஏகாதசியா உபவாசம். ஸோ துவாதசிக்கு என்னெல்லாம் ஆகாரம் எடுத்துக்கலாம். ஸோ பேலன்ஸ்டு டயட். இந்த மாதிரி பேலன்ஸ்டு மைண்ட் செட், பேலன்ஸ்டு ஆட்டிடியூட், பேலன்ஸ்டு தாட்ஸ், பேலன்ஸ்டு எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ வேணாபாய்க்கு அப்படி ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட் வந்தாச்சு. நியூட்ரலா இருக்கா. சமர்த்த ராமதாசர் வேணா சுவாமி ஆக்கியாச்சு அவளை. அவளுடைய ஆசைப்படியே அவளுக்கு தன்னுடைய பாதுகையையும் கொடுத்துட்டார். அவள் கேட்ட கேள்விக்கும் பதில சொல்றார். அம்மா, தாசபோது அதுவே மோட்சம் தரும் பாவம்மா. அந்த நம்பிக்கை நல்ல ஆழமா அந்த விஷயத்துல குரு பகவான் இந்த விஷயத்துல ஆழம்னா கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னு அர்த்தம் இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியே கண்மூடித்தனமா நம்புறது இல்லை.
இந்த விஷயத்தை உள்வாங்கிண்டு அதில் இருக்கக்கூடியதான ஸ்டஃப், அதாவது காரணங்கள், இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய சாரத்தை கிரகிக்கிறது. குருத்தியானமா சாரத்தை கிரகிக்கிறது. ஒரு கிரந்தம் வாசிக்கிறோமா சாரத்தை கிரகிக்கிறது. இவ பாகவதம் வாசிக்கிறோம், பிரகலாதன் போல நரசிம்மனை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். பிரகலாதன் மாதிரி நரசிம்ம தரிசனம் வேணும் அப்படின்றோம். தப்பு இல்லை, நியாயம்தான். பிரகலாதன் போல நரசிம்ம தரிசனம் வச்சுக்கோங்களேன். பிரகலாதன் போல என்ன பண்ணணும்? என்னை கஷ்டப்படணும்னு அர்த்தம் இல்லை. பிரகலாதன் போல அந்த பாவம் வரணும். துருவன் போல பகவத் அனுபவம் வேணும்னா துருவன் போல பகவான அடைவதற்கான பாவம் வேணும். கோபிகைகள் போல ராசக்கிரீட பண்ணணும் அப்படின்னா கோபிகைகள் போல பாவம், அதாவது அவள் கல்யாணம் ஆயிருந்தது, குழந்தைகள் இருந்தா, சில பேர் கல்யாணம் ஆகாதவா, சில பேர் என்ன சொல்றது மருமகன் மருமகள்லாம் வந்தாச்சு. ஆனாலும் கிருஷ்ண பிரேமை அப்படின்னு அதில் அழகா தீர்மானமாயிருக்க கண்ணனோட ராசமாடினார்கள் அப்படின்னு பாகவதத்திலேயே காண கிடைக்கிறது. பாவம், உங்க பாவம் அழகா மாற மாற உங்க லைஃபே மாறும். இது பக்தின்னு மட்டும் இல்லை, நீங்க மனுஷாலோட பழகிற பாவம், ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய பாவம், ஆபீஸ் வேலைகளை பண்ற பாவம், வீட்டில் வேலைகளை பண்ற ஒரு பாவம், மனிதர்களோட பழகக்கூடிய ஒரு பாவம், இது எல்லாமே ரொம்ப அழகா மாறிண்டே வர வர, அதுல இன்னும் ஒரு மெச்சூரிட்டி வர வர வர, அதுல இன்னும் தெளிவு வர வர லைஃப் ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப அழகா இருக்கும். இப்ப வேணாபாயி தன்னை அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிக்க அவளால முடியும் அப்படின்னு பிறகு சமர்த்த ராமதாசர் அவளுக்கு அழகா உபதேசம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். வேணாபாயி சமர்த்த ராமதாசர் சொன்ன மெத்தட் படி வாழ்ந்துட்டு இருக்கா. முன்னாடி அவள் உண்டு, அவளுடைய ஜபம் உண்டு, அப்படிதான் இருந்தா. முதல்ல அதுவே அவளுக்கு பெரிய விஷயமா இருந்தது. மனசை ஒருமுகப்படுத்துறது, அடுத்தவாளை பார்த்து கம்பேர் பண்ணாம இருக்கிறது, அடுத்தவாளை பார்த்து பொறாமப்படாம இருக்கு. ஏன்னா இள வயசுல கணவனை இழந்தவள், அப்ப இந்த யாராவது பார்த்தா ஒரு ஏக்கம் வரும், இந்த ஏக்கத்துல ஒரு பொறாமை வரும், பொறாமையில ஒரு ஆதங்கம் வரும், ஆதங்கத்துல ஒரு வெறுப்பு வரும், வெறுப்புல கடவுள்கிட்ட கோபம் வரும், இப்படி எல்லாம் நடக்கும். ஆனா இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, சரி என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கு, சரி என்ன பண்ண முடியும்? இது எதையுமே நான் போய் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா என் மனோபாவத்தை நான் மாத்திக்கிறேன், இந்த வாழ்க்கை இப்போத்திலிருந்து எப்படி வாழணும்னு பாத்துக்கிறேன்னு அந்த ஸ்டேஜ்ல அவள் நாமஜபம் பண்ணா. அடுத்த ஸ்டேஜ், அம்மா அப்பா மாமனார் மாமியார் இல்லைன்னாலும் மதத்துல வாழும்படியான ஒரு பக்குவம் அவளுக்கு வந்துடுத்து. சமர்த்த ராமதாசரோட கிளம்பி வந்துட்டார். அடுத்த ஸ்டேஜ், தனியாவே ராமநவமி உற்சவத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணக்கூடிய நிலைமை வந்தாச்சு. உடம்பே முடியல, தள்ளாம அப்படி உடம்பு தள்ளுறது. ஆனாலும் ராமனுடைய பக்தியினாலே ராமராயாவே ரமாபாயியா அவ்வளவு சகாயம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா இப்ப மீரஜ், திடீர் சமர்த்தராமதாஸ் சொல்லிட்டார், இனிமேல் அவள் தான் மடாதிபதி அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நேத்திரத்துவம் சொல்லுவா, அதை பார்த்துக்கிற ஒரு பொறுப்பு, மடத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவளாக. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அவள் வளர்ந்துட்டு வந்திருக்கா. இப்ப அவள் பாட்டுக்கு இடத்துல எழுந்துப்பா, அவளுடைய கர்மாக்கள் என்னோட பண்ணுவா, ஜோரா ராமநாமனுடைய ஜபிப்பா. அதுக்கப்புறம் அவள் பாட்டுக்கு அந்த கோவில்ல பூஜை பண்றது எல்லாம் பண்ணுவா, தாஸ்போத் படிக்கிறது எழுதுறது, அது மற்றத்துல என்னெல்லாம் இருக்கு பிக்ஷை எடுக்க போகிறது இதெல்லாம் பண்ணுவா. அங்கேயும் சிஷ்யர்கள் உண்டே, அவளெல்லாம் நிர்வாகம் பண்ணணும், அவளுக்கெல்லாம் தாஸ்போது சொல்லி தரணும்.
அவளுக்கெல்லாம் எப்படி சமர்த்த ராமதாசருடைய வைபவங்களை புரிய வைக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த காம்பீரியம், மடத்தினுடைய தர்மம் என்ன, நாம எப்படி இருக்கணும், சிஷ்ய லட்சணம் என்ன, ராமராயாவுக்கு பூஜை எப்படி பண்ணணும், நம்ம சமர்த்த ராமதாச சம்பிரதாயம் என்ன. நிறைய பேர் ஏதோ கவலைக்கெல்லாம் வருவா, அவளுக்கெல்லாம் ராமஜபம் பண்ணுங்கோ, ராமராயா இருக்கான், கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்கோ, இதோ நம்ம சமர்த்த ராமதாசருடைய பாதுகை இருக்கு, இதை தலையில வச்சுக்கோங்கோ, இதை வச்சுண்டு அழகா பிரார்த்தனை பண்ணுங்கோ, குருராயா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா எல்லாமே மாறும். ரொம்ப அழகா சொல்லித்தரா. நிறைய ஜனங்கள் வர, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வர, எல்லாருக்குமே வேணா சுவாமி நடத்த அவ்வளவு தூரம் ஒரு மரியாதை, நம்பிக்கை. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு அவைகளுக்கெல்லாம் விஷயம் சொல்லி கொடுத்து, சாயங்காலம் ஆச்சுன்னா கீர்த்தனை பண்றது எல்லாம் பண்றா. ஒரு கரெக்டா சமர்த்த ராமதாசர் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அந்த மாதிரி அழகான ஒரு வாழ்க்கைய வாழறாள் நம்ம வேணா சுவாமி. ஜோரா இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப பையாபாயி அப்படின்னு ஒருத்தி, அவளும் இவ்வளவு மாதிரிதான். இவ்வளவு மாதிரிதான் அப்படின்னா சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுறது. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே ராமனிடத்துல அதிப்பிரீத்தி, எப்பொழுதுமே ராம பூஜை பண்ணிட்டு, ராம தியானம் பண்ணிட்டு, ராமநாமம் சொல்லிட்டு இருந்தா. கல்யாணமாகி போன பிறகு மாமியார் வீட்டில் அவள் பாட்டுக்கு ராமநாமம் ஜபிக்கிறது, ராம தியானம் பண்றது, அது அவளுக்கு ஒத்து வரல. இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. தனி மனித சுதந்திரம் எல்லாம் உண்டு. அதே சந்தர்ப்பத்தில் இடத்திற்கு தகுந்தாற் போல நாம் நம்முடைய பக்தியினுடைய பேட்டர்ன்ஸ் மனசுக்குள்ள இல்லாட்டி காரியங்கள்ல அதை ஃப்ளெக்சிபிளா மாற்றி வச்சுக்கணும். அதாவது உடனே பக்தி மனசுக்குள்ள இருந்தா போது வெளியில ஜபிக்க வேண்டாம், அப்படி அர்த்தம் இல்லை. சரி, மாமனார் மாமியார் ஆத்துக்கு போயாச்சு, அங்க வேலைகள் இருக்கு, அந்த இடத்துல புது மனுஷாரோட பழகிறோம், அவள்லாம் புதுசு தானே, கொஞ்சம் கொஞ்சமா பழகி அதன் பிறகு அவள் இடத்துல நமக்கு நம்பிக்கை, நம்ம மேல அவளுக்கு ஒரு நம்பிக்கை, அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அங்க கால் ஊனி அதன் பிறகு நம்மளுடைய அழகா ஒரு செட்டப் பண்ணணும், எந்த இடமா இருந்தாலும் சரி. ஸோ அது முரட்டுத்தனமா இல்லாட்டி ஒரு தான் தோன்றித்தனமா இல்லாட்டி நான் அப்படிதான் இருப்பேன், என் பக்தி இது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குழப்பம் மாதிரி பண்ணிடப்படாது. அவளுக்கு ஒரு பயத்தை கொடுத்துடக்கூடாது. பல பேர் பக்தியை என்ன பண்ணிட்டான்னா இப்படிதான் பண்ணிடுறா. கணவன் வீட்டிலையோ இல்லாட்டி மாமனார் மாமியாரோ இல்லாட்டி மனைவியோ, இது ஆண்களுக்கும் பொருந்தும், அண்ணன் தம்பியோ பந்துக்களோ ஆபீஸ்லயோ, இதை அவ தப்பா புரிஞ்சுக்கும்படியா இல்லாட்டி அவ அதை வெறுக்கும்படியா இல்லாட்டி அவ அதை கிண்டல் பண்ணும்படியா அந்த ஒரு ஸ்டேட்ல அவ பிஹேவ் பண்ணிடுறா. அது பண்ணக்கூடாது. அப்ப அது கேலி கூத்தாயிடும். அவ அறிவுரை சொல்லுவா, இல்லாட்டி ஒதுங்கி போவா, இல்லாட்டி ஒதுக்குவா. இதுதான் முக்கியம். ஒரு செடியை நடுறோம் வச்சுக்கோங்களேன், அந்த செடி அந்த மண்ணை பிடிக்கணும், அந்த வேர் பிடிக்கணும், அந்த மண்ணோடு அது உறவாடணும். அப்பதான் அந்த செடி அங்க நின்னா வளரும், அப்பதான் மரமாகும். செடி மண்ணை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சரிப்பட்டு வராது. ஸோ நீங்க எங்க இருக்கிறது, ஆபீஸா இருக்கட்டும் இல்லாட்டி கணவனுடைய புது கல்யாணம் புதுசாக போன வீடா இருக்கட்டும் இல்லாட்டி புதுசாக கல்யாணம் பண்ண மனைவியா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும்,
நீ எங்க இருக்கல முதல்ல அந்த இடத்த லேசா அப்படி மண்ணை பிடிச்சுக்கோங்க. அந்த அந்த இடத்த பிடிச்சுக்கிறதுக்கு முதல்ல நீங்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அந்த மண்ணும் உங்களை அலோவ் பண்ணணும். நீங்களும் மண்ணோட ஒரு உறவாடணும். அப்பொழுதுதான் அங்க பிடிச்சு நிக்க முடியும். ஸோ ஒரு கன்வின்சிங் மெத்தட்ஸ் எல்லாம் வேணும். ஓ சரி, இந்த வீட்டில் அப்படி இருக்கானா, இந்த வீட்டில் நான் எப்படி அழகா வாழ்ந்து இவர்களோட எல்லாம் ஒன்று சேர்ந்துண்டு அவர்களும் சந்தோஷமா இருந்து நானும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி எல்லாம் தான் பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு அவ என்னை பக்தி பண்ண விடுறதில்ல. நான் என்னது வசனம் எல்லாம் பேசுவாங்க நிறைய பேர். நான் தங்க கூண்டில் இருக்கக்கூடிய கிளி. இது தங்க கூண்டா இருந்தாலும் கூண்டு தானே. அது தங்க கூண்டா இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கு தான் உங்க வேலை. அது தங்க கூண்டா மாத்தி வச்சிருக்கிறது உங்கள் மனசு. எந்த இடமா இருந்தாலும் அது ஒரு சிறைச்சாலை போல, ஒரு ஒரு கிளிக்கூண்டு போல, இல்லாட்டி ஒரு ரெஸ்ட்ரிக்டடா ஆகிறதுனா உங்கள் மனசு தான் காரணம். பிரகலாதனை அவ்வளவு தூரம் அடைச்சுதான் வைக்கிறான் இரண்யகசிபுவானா. பிரகலாதன் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு தானே வரான். சோ மனசு எந்த இடமா இருந்தாலும் முதல்ல அந்த இடத்துல கால் ஊனி நிக்கிறதுக்கு பழம். இந்த படித்துறைலாம் என்ன சொல்ல, முதல்ல கால் என்ன ஊனி நில்லு அப்படின்னு சொல்லுவா. வேக வேகமா போகாதே, வழுக்கும். ஸோ பாசியான தரையா இருந்தாலும் ரொம்ப நிதானமா ரொம்ப ஜாகிரதையா கால் ஊனா நிக்கலாம். அந்த பீச்சில் எல்லாம் அதெல்லாம் முதல்ல அப்படி நிற்போம். சாதாரண அந்த அலையோட வேகம் தள்ளி விட்டுடும். அதே கொஞ்சம் காலை அழுத்தி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா இந்த அலை வந்துட்டு போகும்பொழுது இன்னும் கால் நல்லா உள்ள போகும். ஸோ நல்ல கால் ஊனி ஊனி உள்ள போகும். கரெக்டா? ஸோ நீங்க தான் ஸ்ட்ராங் ஆகணும். உங்க காலை நீங்க தான் நல்லா ஊனி நடக்கணும். உங்க காலை நீங்க தான் பலமா வச்சுக்கணும். நீங்க தான் உங்களோட அடுத்த ஸ்டெப்பை தீர்மானம் பண்ணணும். ஸோ இந்த ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த கணவன், இந்த மாமியார், இந்த மாமனார், இந்த மாதிரி ஒரு வீடு, இல்லாட்டி இந்த மாதிரி மனைவி, மாமனார், மாமியார், சகோதரன், மச்சினன், இப்படி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த செட்டப் வந்தாச்சு. இது சரியில்லை, இது ஒழுங்கா இல்லை, இவ ஒன்றும் புரிஞ்சுக்கிறது இல்லை, என்ன படாத பாடுபடுத்துறா, இது எதுவுமே பிரயோஜனம் இல்லை. இதுல எப்படி நீங்கள் வாழணும், இதுல எப்படி நீங்கள் ஆனந்தமா இருக்கணும், இந்த விஷயத்துல தான் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். பையா பாய்க்கு அது தெரியல. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. முந்தா நேத்தி கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் சொல்ல முடியல. நேற்று நைட்டும் சொல்ல முடியல. இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி காத்தால போட்டுட்டேன். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो कन्हैया लाल की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो राधा रानी की जय. जय बोलो व्रजभूमि की जय. நாங்க இன்னைக்கு கோவர்தன் அந்த பக்கம் தரிசனம் பண்ண போறோம். ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் பிருந்தாவனத்திலிருந்து ஆசீர்வாதங்கள். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா.